பாபா அப்படின்னா அந்த நம்பிக்கையையும் பொறுமையையும் தாண்டி நிச்சயமாக பயபக்திங்கிறது இருக்கணும். என்னதான் குருவாக இருந்தாலும் அவர் நம்மளை தட்டி கொடுத்து வழிநடத்தி சென்றாலும் அவர் மீதான பக்தி ஒரு சிறு பயத்துடன் இருப்பது தான் அங்கே நல்லதும் கூட. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார், எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வார், பக்தர்களை தட்டி கொடுத்து வழி காண்பிப்பார் என்பது எல்லாம் சரிதான். ஆனால் அதையும் தாண்டி நாம் அவர் மீது வைத்திருக்கின்ற அந்த பக்தி என்பது தூய்மையானதாகவும் பரிசுத்தமானதாகவும் இருக்க வேண்டும். பாபா ஒரு தோழனாக இருந்து நம்மளை வழிநடத்துவாருங்கிறது உண்மை என்ற பொழுதிலும் நம்ம அந்த குருவிற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை பயபக்தியோடு கொடுத்து தான் ஆகணும். நீங்களும் பாபாவினுடைய தீவிர பக்தரா? உங்களுடைய வாழ்க்கைக்கு பாபா வழி நடத்தி கொடுத்துட்ருக்காருன்னு முழுமையாக நம்புறீங்களா? உங்கள் வீட்டில் பாபாவினுடைய சிலையை வைத்து வழிபடுகின்றீர்களா? நான் இனிமே சொல்லக்கூடிய சில தவறுகளை மட்டும் அப்போது நிச்சயம் உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் பண்ணாமல் இருங்க. மிகவும் கவனமாக இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. பாபாவினுடைய சிலை உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுடைய எண்ணம் நிச்சயமாக மிகவும் தூய்மையான எண்ணமாக இருக்கணும். பிறரை கெடுக்கணுங்கிற எண்ணமோ கவிழ்க்கணுங்கிற எண்ணமோ பிறரை துன்புறுத்தணும், புண்படுத்தணும், காயப்படுத்தணுங்கிற எண்ணமோ துளியும் உங்களுடைய மனதிற்குள் எழாமல் பார்க்கணும். யார் இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு செய்து கொண்டிருந்தாலும் கூட அதையெல்லாம் கொஞ்சம் சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டும் செல்பவராக இருக்கணும். பழிக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் மேலோங்கவே கூடாது. பாபாவினுடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா சில சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் நமக்குள்ளே கொண்டு வர கற்றுக்கணும். பாபாவினுடைய சிலை நம்ம வீட்டில் இருந்தால் கடுமையான சொற்களை பிறர் மீது செலுத்துறதையோ கடுமையான செயல்களை பிறர் மீது செலுத்துறதுலையோ நிச்சயமாக ஒரு துளி ஈடுபாடும் இல்லாமல் இருக்கணும். இனிமையான வார்த்தைகளையும் இன்பம் நிறைந்த செயல்களையும் தான் பிறருக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் நம்மளுடைய உள்ளம் நிச்சயமாக இருக்கணும். பாபாவினுடைய சிலை நம்ம வீட்டில் இருந்தால் நான் என்ற ஆணவம் நமக்குள்ளே தலை தூக்காமல் கவனமாக பார்த்துக்கணும். எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்து பிறருடைய சொற்களையும் கூட கவனித்து பிறரை மதித்து யாரையும் வெறுக்காமல் இருக்கக்கூடிய குணம் இருக்கணும். முதியவர்களை புறக்கணிக்கிறதோ ஒதுக்கி வைக்கிறதோ தள்ளி வைக்கிறதோ அந்த மாதிரி குணங்கள் எப்பொழுதுமே உங்களுக்குள்ள தோன்றாதபடி உங்களுடைய செயல்கள் தூய்மையானதாக இருக்கணும். முதியவர்களை மதிக்கணும், முதியவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட தெரிந்திருக்கணும். நம்ம பாபாவாகவே அவர்களை நினைத்து நாம் அவங்களுக்கு சேவை பண்ணணும். அவர்கள் நமக்கு தொல்லை கொடுப்பவராக இருந்தாலும் கூட அவற்றை பாபாவினுடைய பெயரை சொல்லி நாம் சகிச்சிட்டு பொறுத்து போய் அவங்களுக்கு விட்டு கொடுத்து செல்லும் பட்சத்தில் பாபாவே அவங்களுக்குள்ளே புகுந்து மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு நம்பணும். ஒரு சின்ன விஷயமானாலும் அதை நினச்சி பெரிதாக கவலைப்படுற பழக்கத்தை விட்டுடணும். பாபா அந்த விஷயத்தில் இறங்கி செயல்பட்டு நம்மளை இந்த துன்ப நிலையிலிருந்து காப்பாருன்னு முழுமையாக நம்பணும். நம்பிக்கையும் பொறுமையும் ஒரு கணம் கூட குறையாமல் எல்லா நேரத்திலும் நம்மளை பாபா கவனிச்சிக்கிட்டு இருக்காரு, பார்த்துட்ருக்காரு. இது எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு முழு மனசாக நம்பணும். பாபாவினுடைய சிலை வீட்டில் இருந்தால் எப்பயுமே விளக்கேற்றக்கூடிய பழக்கத்தை வைத்து கொள்ளணும். தினந்தோறும் விளக்கேற்றணும், தினந்தோறும் தண்ணி வைக்கணும். பாபாவினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம்னா அவரை நம்ம வீட்டில் ஒருத்தராக பாவித்து எப்பொழுதுமே அவருக்கு சிறு சிறு உணவுகளை எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எதுவுமே படைக்காமல் அப்படியே வைக்காமல் ஒரு தண்ணியோ பூவோ மலரோ ஏதாவது ஒரு நம்மளால் முடிந்த ஒரு சிறு சிறு பொருள்களையாவது பாபாவின் முன்னாடி வைத்து வழிபடணும். சாய் சச்சரித்திரம் புக்கை படிக்கணும். தினம்தோறும் இல்லைனாலும் வாரத்தில் ஒரு முறையாவது அது படிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தினம்தோறும் படிக்கக்கூடிய வழக்கத்தையும் தொடரலாம். பாபாவினுடைய சிலை நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது
பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா அவரே நமக்கு உணர்த்துவார். அந்த புரிதலை நாம் மனசுக்குள்ளே உள்வாங்கி அதை செய்யவும் தொடங்குவோம். பாபாவினுடைய பிள்ளைகளாக எப்பொழுதுமே இருந்து அவருடைய வழிகாட்டுதல்களை பெற்று நம்ம ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் முன்னேறத்தான் போகிறோம், முன்னேறிக்கிட்டு தான் இருக்கோம். வெற்றி நம்ம வாழ்க்கையில் விரைவில் வந்து சேரும். நம்ம வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து மாபெரும் வெற்றியையும் நன்மையையும் நாம் நிச்சயமாக சந்திப்போம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.